அதிசயம் செய்தீர நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நிரப்பி நடக்கும்படியாக சொல்லுகிறோம். வேலையை நடத்துங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்ற வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்களோடு நீர் இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஜெய கம்பீரத்தை பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி வாய்ப்பா இதுவரை செய்த செயல்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேல் நீங்க எங்க வாழ்க்கையை செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களுக்காக, அற்புதமான காரியங்களுக்காக, விலையேறப்பட்ட காரியங்களுக்காக உங்களுக்கு கோடான கோடி மகிமை உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாம் ஒன்றையும் நல்ல உட்காருவோம். ஆண்டவர் செய்த முக்கியமான சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சுருக்கமாக சொல்லி ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமாக அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாக அழிலே சொல்லுங்க. நாளில் முதல் ஆராதனை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு 2வது ஆராதனையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து எப்பொழுதும் போல ஊழியங்கள், ஜெபங்கள், கூட்டங்கள் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நாளை மாலை 5 மணிக்கு நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழா ஆராதனை இருக்கிறது. ஆமென். நீங்கள் குடும்பமாய் வாருங்கள். மற்றவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முடிந்த பிறகு இதை டெக்கரேஷன் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் உதவி செய்ய முடியுமானால் நீங்கள் உதவி செய்யும்படி நீங்கள் ஆண்டோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். நம்முடைய பிஷப் ராஜையா அவர்கள் வந்து நமக்கு வந்து அருமையான பிஷப்பை அறிமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் வரவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. கர்த்தர் பெரியவர். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அடிமைக்கும் பேராயர் டாக்டர் சோத்ரம் பால் தாமஸ் அவர்களுக்கும் வாய்ப்பளித்த அருமையான நம்முடைய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்களுக்கும் பேராயர் கலாரிட்டா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் வந்த அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் இப்போ நமக்கு மேஜிக்கோடு இன்றைக்கு ஒரு சில கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பு உங்களுக்கு நான் ஒரு பாடலை கற்றுத்தரும்படியாக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய பாடலை நாம் கற்றுக்கொண்டு அதன் பின்பு அவர் தேவ செய்திக்குள்ளாகவும் ஆண்டவருடைய அற்புதத்துக்குள்ளாகவும் நாம் மாற்றப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு காலையிலே தேவன் ஆராதனையிலே பேசிய வசனம் ஏசாயா 11:2 அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கவனிக்கலாம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பேசுவாராக. ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவரையும் ஆலோசனையையும் பலனையும்
வார்த்தைக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் போதும். அல்லேலூயா. அதுல ஞானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அருளுவார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனையை அருளுவார். இன்னைக்கு காலையில் கொடுத்த செய்தி, கர்த்தருடைய ஆலோசனையை அருளுவார். அல்லேலூயா. அதுல 4 வகை ஆலோசனை: நல்ல ஆலோசனை, பூர்வகால சக்தி ஆலோசனை, அதற்கு பின்பு ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ஆலோசனை, நித்திய ஆலோசனை. இப்படியாக ஆலோசனைகளை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென். ஆண்டவர் ஆலோசனை அருள்வார். அல்லேலூயா. இதுதான் காலை செய்தியின் சுருக்கம். இப்போது ஒரு பாட்டு நம்ம படிக்க இந்த நேரத்தில் ஒருமனப்படுவோம். அந்த பாடல் ஒரு வசனத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்க நாம் கவனிப்போம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தேவன் சொல்லுகிற உங்களுடைய மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. இது என்ன நாள்? ஏன்னா இன்றையோட நம்ம இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு நம்முடைய ஆண்டு விழா முதல் வருஷம் முடியுது. நாளையிலிருந்து நம்முடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு புதிதாய் அடுத்த ஆண்டுக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். இது நமக்கு மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. மகிழ்ச்சியின் நாளிலும் பண்டிகைகளிலும் நமக்கு என்ன பண்டிகை? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சபையை கட்டி தந்தார். அதை தேவனுக்கு நன்றி செலுத்தி சோத்திரம் செலுத்தி ஆண்டு விழாவை கொண்டாடுவதுதான் நமக்கு பண்டிகை. அடுத்து வாசிங்க. மாத பிறப்புகளிலும் அந்த நாட்களிலும் பலி செலுத்தணும், நன்றி சொல்லணும், நன்றி பலி செலுத்தணும், நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. அதுதான் நமக்கு ஆண்டு விழா. தொடர்ந்து பலிகளும் செலுத்தணும். கர்த்தர். அல்லேலூயா. பூரிகைகளை ஊதணும். பூரிகைகள்னா பாட்டு பாடணும், மியூசிக் இசைக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு சத்தம் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. நம்ம சத்தம் எப்படி எழுப்புவோம்? இசை மூலமாக, பாடல் மூலமாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தின் மூலமாக பூரிகை, அதாவது தேவனுடைய சத்தத்தை, எக்கால சத்தத்தை தொனிக்க பண்ண வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டு விழா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளாக நம்ம போறோம். நம்முடைய சபை கட்டி ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளாக போறோம். அதுதான் நம்ம ஆண்டு விழா. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு எழுதிருக்கேன். அந்த பாட்டை நமக்கு கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து 2 கருத்து தான், 2 வார்த்தை தான். நீங்கள் எல்லாரும் சாயங்காலம் யாராவது நாளைக்கு மாலையில் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பாடலாம். அல்லேலூயா. இப்போ நான் கற்றுக்கலாம், அவர் ரெடி பண்ணிடுவார். ஆமென். அன்றைக்கு விசேஷித்த மகிழ்ச்சியினால் மகிழ்ச்சியாக சில காரியங்கள்லாம் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடலாம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஆண்டு விழாவை ஆண்டவருக்கு ஆனந்தமாய் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், ஆத்மத்தை கொண்டாடுவோம். Thank you.
இருக்கிறார். தேவன் நம்முடைய மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். ஆமென். நாளைக்கு சாயங்காலம் இதே பாட்டு நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். ஆமென். இப்போ நாளைக்கு நீங்க உற்சாக பாடுவது இப்போ ஒரு ட்ரெயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய மத்தியிலே மேஜிக் உலகின் சிகரம், தேவனுடைய வலதுகரம், இந்தியா முழுவதும் தேவனுடைய அற்புதத்தை விளக்கிச் சொல்லும் பாத்திரம். உலகம் முழுவதும் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு, இந்தியா, நிறைய இடங்கள்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருகிற நம்முடைய
பேராயர் மேஜிக் உலகின் சிகரம் டாக்டர் பட்டம் பெற்ற பேராயர் டாக்டர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்காங்க. எல்லா கடந்த தினந்தோறும் கடந்த நாட்களில் கேரளாவில் இருந்தார், இந்த நாட்களில் இங்கே இருக்கிறார். அவர் பிடிக்கவே முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஸ்கூலில் டிக்கெட் போட்டு ஒரு டிக்கெட் ₹100, ஒரு 1000 பேர் அதை போய் பார்ப்பாங்க. இல்லை இது நீங்கள் காட்டுறாரு, இதே மேஜிக் தான் அங்கே காட்டுறாரு, இதே செய்திகள், ஆனால் 1000 பேர் பார்ப்பாங்க. இன்னைக்கு அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஐக்கியத்தில் அவர் ஒரு அட்வைசராக இருக்கிறார். கனடா பைபிள் பிஷப் கவுன்சிலில் அட்வைசராக இருக்கிறார். அப்போ நம்ம சொன்னேன், நம்ம ஐக்கியத்தில் நம்முடைய ஆண்டு விழா நடக்குது, நம்முடைய துணைத் தலைவர் டாக்டர் பாண்டியனையா சர்ச்சையில் நடக்குது, நீங்கள் வரணுங்கன்னு சொன்னேன். அந்த சிறப்பு விழாவுக்கு அவர் வரணும் வரல. அப்போ அவரை கார் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டே போயிட்டாங்க. எங்களுக்கு தான் வரணும்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வர முடியல. ஆனால் நம்ம ஐக்கியத்தில் அந்த கல்வெட்டில் ஒரு பேர் இருக்குது, கொஞ்சம் காமிச்சோம், கல்வெட்டு அங்கே இருக்குது அப்படின்னு. அதனால நான் வாரேன், கண்டிப்பாக வாரேன். நம்ம சபையை பார்க்கணும், ஐயாவை பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உங்களுடைய மத்தியில் வசனத்தோடு சில காரியங்களை சொல்லி கடந்த நாட்களில் நம்முடைய பெரிய சர்ச்சைக்கு வந்திருந்தார். மலை மேலே உள்ள பெரிய சர்ச்சைக்கு வந்திருந்தார். அங்கே நல்ல இதே மாதிரி மேஜிக் சொல்லி உங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை நான் 2 பேர் அன்னைக்கு புதிதாய் அபிஷேகம் பெற்றாங்க. பெரிய ஒரு எழுப்புதல் அன்றைக்கு இரவில் முடிஞ்சிச்சு. 4 நாள் கூட்டத்தில் அவருடைய மீட்டிங்கில் நல்ல அபிஷேகத்தில் கத்த நிரப்பினார். அவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தேன், இவர் என்ன பண்ணும் மேஜிக்கே கட்டிக்கிறதுன்னு பார்த்தா கடைசியில் நல்ல அபிஷேகத்தில் நடத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அவர் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நல்லது. நம்முடைய துணைத் தலைவர் டாக்டர் டேவிட் பாண்டியனை அவர்கள் அப்படியான ஐயாவுக்கு சால்வை அணிவித்து அவர்களை கனம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாதாரண ஒரு மனுஷன் நான் பயந்துடாதீங்க. என்னமோ சொன்னாங்கன்னு கோட்டை போட சொல்லி ரொம்ப படிச்சாரு, எந்த போகணும் தான் கேட்கல. அல்லேலூயா. ஏன்னா நான் கோட்டு போட்டு பழகிட்டு வரேன். சரி, நம்ம மேட்ச் போடுறதுனால சில கோட்டில் ரகசியம்லாம் இருக்குது. அந்த ரகசியத்தில் கோட்டு மறைச்சி வைப்போம், அதுக்காக கோட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அக்னி இறங்கி கொண்டு இருக்குது. அல்லேலூயா. என்னை அழைத்த அன்பு பேராயர் ஐயா அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்தின பேராயர் SS ராஜ் ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற யாவருக்கும், துணை ஊழியர், இணை ஊழியர், இன்னும் இசை கலைஞர்கள், வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கொள்ளமா. சோதரம் ஆண்டவரே, இந்த நாளில் 2வது பகுதியில் நீங்கள் இடப்படும்படியாக அடியனை மூடி மறைக்க முடியாது நான் சொல்லுகிறேன். சுயம் என்றும் வெளிப்படாமல் உங்களுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்பட முடியும். தேசம் டிவி நல்ல உன்னத பாட்டு 2:8 எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2:8. இது என் நேசருடைய சத்தம். ஏதோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நம்ம கேட்காத, என் நேசருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். மேடுகள் மேல் துள்ளி வருகிற துல்லியமான சத்தத்திற்கு நாம் செவி செய்ய போகிறோம். ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நீங்க என்ன பேசணும் சித்த வச்சிருக்கீங்க, நீங்க பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் கொஞ்சம் இந்த மேஜிக்லாம் பண்ணுவேன், பயந்துடாதீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் போய் உவமைகளை சொன்னார், உதாரணங்களை சொன்னார். ஜனங்களுக்கு விளங்கும்படியாக, புரியும்படியாக. அவர் இந்த உதாரணமாக சொன்னால் பெரிய மலை பிரசத்தில் கடுவு கையில் வச்சு பேசுகிறார். பார்த்துக்கிங்களா? இந்த கடுவானது பூர்ணமானது,
அந்த பூர்ணம் உங்களுக்குள்ள வர வேண்டும். அந்த பூர்ணம் உங்களுக்குள்ள வந்தால் விசுவாசம், அந்த பூர்ணமான விசுவாசம் தான் கடுகள். நம்ம கடுகள் விசுவாசம் இருந்தாவே மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பெயர்ந்து போகும் என்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இல்லையா? கடு வச்சு பேசினாரா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வச்சு பேசுறாரு. அந்த மாவோடு இந்த மாவு சேரக்கூடாது அப்படின்னு இன்னொரு முறை சொல்றாரு. ஒரு விதையை வச்சு கையில் பேசுறாரு. இது எதுக்குன்னா இந்த விதையானது நல்ல நேரத்தில் விழ வேண்டும். அது முள்ளு மேலே கல் மேலே விழுந்தால் பணம் கொடுக்காது சொல்றாருல்ல. எதை இதெல்லாம் எதுக்கு காட்டுறாருன்னா எதையோ ஒன்று காட்டி நம்மளுக்கு வசனத்தை ஊட்டி வளர்த்தான். அது போலதான் இதெல்லாம் காட்டி உங்களுக்கு வசனத்தை ஊட்டி வளர்க்க வாழ்ந்தாலும் வந்திருக்கேன் இல்லையா? இதெல்லாம் தேவையா? தேவையில்லைதான். இருந்தாலும் சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு ஊருக்கா இருந்தால் அதை தொட்டு நாக்கில் வச்சா இருக்கிற சாப்பாட்டெல்லாம் உள்ள தள்ளிக்கு. அது போலதான் அந்த ஊருக்கா மாதிரி. அது இல்லையா? சரி, அது மாத்திரம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே இழுக்கக்கூடிய ஒரு மேக்னெட், ஒரு இழுப்பு சக்தி. அதாவது நம்முடைய கான்ஃபிடன்ஸ், நம்முடைய சிந்தனைகள் செதுறாமல் ஒரே எண்ணத்தோடு ஒரு மனத்துக்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். தவறு நினச்சிக்கோன்னா ஒரு பையன் திடீர்னு அழுதுட்டு வரான், நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்டா அழ, போனது போச்சுன்னுவோம். ஆனால் ஏசிக்ஸ் அப்படி சொல்லியே பார்த்தாரு மேலே அந்த பறவை பார்த்தாரு. அந்த பறவை பார்க்க முடியும். அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் அல்ல. அதை விட நீ விசேஷித்து நல்லவா. அப்படியே பூரித்து போயிட்டான். அழுகை நிறுத்தி அழுகையை கழிப்பாய் மாற்றினான். எதை காட்டு? பறவை காட்டினார். சரியா? சரி, இப்போ நம்ம வசனத்தையும் காட்ட போறோம், மேங்குக்கும் காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து போலாம், வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இதுல 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 17 காரியத்தை விட்டு 9 காரியங்களை கேட்ச் பண்ண போறோம், பிடிக்க போறோம். அவ்வளவுதான் இன்னைக்கு மெசேஜ். ஓகே? சகோதரர்களே, அஞ்சு 16 இது வரைக்கும் நீங்க எப்படி நடந்துங்களோ தெரியாதுமா. நீங்க ஆவியானவர் சொல்றாரு, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டு விழாக்காக நம்ம ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிற ஒரு விசுவாசியாய் நம்ம ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிக்கலாமா? அப்பொழுது மாமிச இச்சைகள், இன்னைக்கு மாமிச இச்சைகள்னாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். இதெல்லாம் நிறைவேற்ற கூட வேண்டாம் என்றால் நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். மாமிசமும் ஆவிக்கும் சண்டை நடக்குதுங்க, விரோதமாய் நடக்கிறது. நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை அது செய்யாதபடிக்கு. பத்தியா பத்தியா புரிஞ்சுதா உங்களுக்கு? பின்ன விஷயம் இந்த ரகசியம் பெருசு. அதாவது நீங்க இந்த சபைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஆவியில் நிறம்னா கூட அந்த மாமிசம் என்ன சொல்றது? இருக்கியா 1 லட்சம் கொடுக்குறேன், எல்லாரும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த கொடுத்து போகும். இது யார் சொல்றது? மாமிசம். ஆவி என்ன சொல்லுது? பைபிள் நல்லா படி, கடைசி காலம், அதனால ஆவியை வெளிப்படுத்த நல்லா படி. அட போய் அவ்வளோ பேர் சேவையும் பண்ணி. இது யார் சொல்றது? மாமிசம். புரியுதா? ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுது. காலையில் எழுந்து ஜாம் பண்ணு, அதிகாலையில் கேட்டுகள் கத்தர் கண்டாடிவார். அப்படியா? அதிகாலையில் எழுந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல அவளுக்கு போட்டு அவருக்கு மறுபடியும் தூங்குறோம். மாமிசம் என்ன பண்ணுது? அது மாதிரி நடக்குது. அல்லேலூயா. அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறதுனால நம்ம ஆவியின்படி, பரிசுத்த ஆவியின்படி, நம்ம பரலோக ஆவியின்படி நம்ம நடப்போம்னா கண்டிப்பா எல்லாத்தையும் வெற்றி படிகளை நாம் ஏறி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையானது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தையானது சாதாரணமா இல்லை,
வானம் உண்டாகுதுன்னா வானம் உண்டாகுது, பூமி உண்டாகுதுன்னா பூமி உண்டாச்சு, புல் உண்டாகும், எல்லாம் வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. ஆமென். வானமும் பூமியும் அழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒழியாது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் இருக்கா? ரெஃபரன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 40வது அதிகாரம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 40:8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். புல் உலர்ந்து பூ உதிரும், என்றென்றைக்கு நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. என் கையில் என்ன இருக்கு? ஒரு பூ, ஒரு புல் இருக்கு இல்லையா? புல் உலர்ந்து பூ உதிரும், தேவனுடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்பதையே போய் சொல் என்று உரைத்தது. ஆமென். இப்போ இந்த புல்லுக்குள்ள எப்படி உதிர்ந்து போகின்றதை நீங்க பார்க்க போறீங்க. ரெடி, 1 2 3. காணா போல கை தரணும், அப்பதான் எனக்கு தெரியும் காணா போகும் இல்லையா? அந்த புல் பூ எல்லாம் உதிர்ந்து போகும், காணாது போகும். ஆனா கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதையே போய் இந்த சபையில் சொல் என்று உரைத்தது. ஆமென். சில பேர் கை தரத்துல என்ன பிரமிச்சு போயிட்டாங்களாமா. தொடர்ந்து வாசிக்கலாம். நம்ம இப்போ மறுபடியும் சப்ஜெக்ட் போயிடணும். விட்டது வாசிங்க. கலாத்தியர். ஆவியில நீங்க நடத்தப்படுவீர்களானால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. ஓ, அதெல்லாம் வெளிதான் இருக்குதா? நான் உள்ளதுதான் சொன்னேன். அவ யாவன ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க சகோதரி. அதுல 17 காரியங்கள். இவனை வரல விட்டு பாருங்க, 17 காரியம் இருக்கான். விபச்சாரம் இதுல நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பா வேசித்தனம் அதுல கூட இருக்க மாட்டோம். அசுத்தம் இங்க இருந்து மாட்டிக்கும். சில பேர் குடிக்கலாம் குடிக்க மாட்டான், வாரத்துக்கு ஒரு நாள் குடிப்பான். சில பேர் தீபாவளி குடிப்பான். தீபாவளி குடிச்சிடும் இல்ல? அது மாதிரி இல்லை. நம்ம பரிசுத்தமான தேவனை வணங்குறதுனால நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆடை பரிசுத்தமா இருக்கணும், அலங்காரம் பரிசுத்தமா இருக்கணும், வீடு பரிசுத்தமா இருக்கணும், சபை பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அடுத்தது காம விகாரம். இதுல கூட சில பேர் மாட்டிக்கலாம். விக்கிரக ஆராதனை போதும். இருக்கிறத பெரிய பாவம் எது அப்படின்னா யாத்திராகத்தில் போட்டுக்குது. என்ன சொல்றாங்க? இருக்கிறதே பெரிய பாவம். என்னடா பாவம் பண்ணிட்டான்? விக்கிரக ஆராதனை. ஏனென்றால் அந்த சொர்க்கங்களையும் அந்த சிலைகளையும் வணங்காத இருப்பாயாக. அல்லேலூயா. சில பேர் போட்டோ பெருசாக வச்சுக்கிறான், ஜீசஸ் போட்டோ. சில பேர் பாக்கெட்டில் வச்சுக்கிறான், அவ்வளோ பெரிய கடவுளை. அது மாதிரி நீங்கள் சரியாதீங்க. அல்லையா? இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். வீண் வார்த்தைகளை நான் நடக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கே போனேன் வந்தேன் அதெல்லாம் அவ்வளோ. இப்போ இதில் எங்கள் வீடு தான் பெரிய ஃபோட்டோ. என் ஃபோட்டோ மாட்டிட்டேன். அதில் ஒரு மாலையை போட்டுட்டு அந்த ஃபோட்டோவில் ஒரு பொட்டு வச்சாருன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, என் ஃபோட்டோ பெருசாக மாலையை போட்டுருது. நீங்கள் என்ன கேட்பீங்க? ஐயா இறந்துட்டாரா? அது எப்போ இருந்தாரு தானே கேட்பீங்க. ஏன் அப்படி? இறந்தவங்களுக்கு அடையாளமாக அந்த ஃபோட்டோ வச்சுருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு தான் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். கை தட்டலாமா? அவருக்கு ஃபோட்டோ தேவையில்லைங்க. நீங்கள் நினைச்சா கூட்டம் வரவு. எத்தனை விசுவாசம்? ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் நடமாடி கொண்டிருக்கிறார். ஆமாம். இந்த விசுவாசிக்கு மட்டும் ஒரு இல்லை சொல்லலாமா? எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உயிர் தெரிந்து 40 நாள் எப்படி சுற்றி வந்தாரா? நிறைய பேர் சொல்றான் ஆதியா சுற்றி வந்தார். இல்லை, நாடி நரம்புகளோட சதைகளோடு தான் அவர் வந்தார். எப்படி சொல்றீங்க? சரி, வீட்டு கூடி இருக்குது, தோமா வீடு இல்லையா? தோமா என்ன பண்றது? கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்குது. அது உள்ள வந்து தோமான்னு சொன்னார். ஆமாவா? அவர் என்ன பண்ணார்? பயந்துட்டு மரித்த இயேசு இந்தியாவில் வந்து போறது சந்தேகப்பட்டு என்ன பண்ணாரு? அப்பதான் அவர் சொல்றாரு, இல்லை நான் தான் ஜீசஸ். அப்போ நம்மள அவர் என்ன சொல்றாரு? என் விழாவில என்ன பண்ணேன்? உன் விரலை விட்டு பார். அப்பதான் என்ன பண்றாரு? போய் விரலை விட்டு பாக்குறாரு. அப்பதான் நம்புறாரு. அந்த ஈட்டில கொடுத்த அடையாளம் நம்புறாரு இல்லையா? நீ கண்டு விசுவாசிக்கிறாய் தோமா, காணாமல் விசுவாசிக்கிறார்களே இந்த மானமாகத்தின் ஜனங்கள், இவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று அவர் சொன்னார். அவர் பார்த்துதான் விசாரிச்சாரு. விசுவாசம் இருக்கு.
நம்ம பார்க்கல. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உள்ளாவை கொண்டிருக்கிறார், நடமாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? அவர் நிறைய பேர் இன்னும் சொல்றாங்க ஆவியா தான் இருக்கிறார். நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அங்கே கண்கள் திறக்கப்படவில்லை இன்னும். அதனாலதான் அவங்க வெறும் ஆவி மட்டும் சொல்லுகிறான், வெறும் காற்றா இருக்கிறான்னு. இல்லவே இல்லை, காற்றா இல்லை, அவரு உருவமாய் சுத்தி கொண்டிருக்கிறார். அத ஆவிக்குறி கண்களுக்கு மாத்திரம் தெரியும். எப்படி சொல்லட்டுமா? ஆதாரமா சொல்லட்டுமா? மரித்து 3ஆம் நாள் கல்லறையில போயிட்டு அந்த மரியாதை என்ன சொல்றாங்க, இவர் உயிர்த்தெழுந்து பின்னாடி நின்னுங்கிறாரு. இயேசு கிறிஸ்து கிட்டே போய் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உள்ளதான் வச்சுட்டு போனப்பா. தோட்டக்காரன், அவர் தோட்டக்காரன், அவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. இந்த மாதிரி ஆவிக்குறி கண்கள் திறக்கலாம். தோட்டக்காரன் தயவுசெய்து சொல்லுங்களா, எங்க வச்சு நான் தூக்கி போயிடுறேன். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, உடனே இயேசு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ரவி போதகரே, கண்கு திறக்கப்படுதுல்ல, திறக்கப்படுதா இல்லையா? போது சாஞ்சிச்சுப்பா, எல்லாம் கும்பலா போயிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நம்புறாரு, அந்த கும்பல வந்துருக்கிறாரு. எம்மா ஊர்ல சீசனோட போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் கூட வரான்னு எம்மா ஊர் தெரியல. அங்க போய் ஜீவ அப்பம் நானே என்று கூட்டாரு போறேன். ஜீசஸ் யாருங்க? நம்ம வந்து ஜீசஸ் யார் வந்து நம்ம கை தட்டுமா? அப்பதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இங்க உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், வெளியே வந்து ஒரு மனிதன் வெளியே பார்க்கறான். பார்த்தா ரதங்களோடும் குதிரைகளோடும் சேனைகளோடும் பயங்கரமா வராங்க போருக்கு, சண்டைக்கு. இவன் உள்ள ஓடி சொல்றான், அப்பா எல்லாம் காணி, நம்ம அவன் வர்றதை பார்த்தா, ஸ்பீடா பார்த்தா அவ்வளோ வேலை குதிரை ரதங்களோடு வரானே, என்ன பண்ண போறீங்க? உடனே அவர் வந்து வெளியே சொல்றாரு, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தல்ல. வேலைக்காரன் கண்ணை திறந்தாருல பார்த்தா, அவர் கண்ணை திறந்த ஆவிக்குறி கண்ணை பார்த்தா இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கறாங்க. அவங்க கொண்டு வருகிற ரதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பின்னாடி இருக்கிற ரதங்கள் பயங்கரமா அக்கினி ரதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எங்க இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், புதிய மத்தியிலே இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நீங்க உன் நடுவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு செய்கிறார், செத்துட்டாருங்க. ஈஸ்ட் ஆனா வெளியே வருவாரு, ஈஸ்ட் கொண்டாடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க. அன்னைக்கு தான் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவர் மறுபடியும் சாவது இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அது உங்களோடு தான் இருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார். என் இயேசு எந்த விபத்து ஆபத்து வந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னுடைய சொல்ல. ஆமென். எத்தனை சாட்சிகள் உங்களுக்கு நிற்க வரணும் இந்த இடத்துல. மரித்து போற சூழ்நிலையும் கர்த்தர் போய் தொட்டு அவர்களை எழுப்பியிருக்கிறார்கள். சாட்சிகள் எத்தனை உங்களுக்கு. என் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். என் இயேசு சாகவில்லை, செத்தார், ஆனா உயிர் தெழுந்தார். சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். விசுவாசிக்கிறவர் அல்லையா சொல்லாமா? அப்ப இந்த 17 காரியத்துல நம்ம இதெல்லாம் மாட்டியிருந்தா அதை ஆவியானவர் இன்னைக்கு அவுத்து நம்மளை விடுதலையாக்குவார். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. அப்ப அந்த மெய்யான விடுதலைக்காக தான் நம்ம வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாம்சம் பயங்கரமா என்ன பண்ணுது, நம்மளை அழுத்துது, தாக்குது, பிரச்சனை பண்ணுது. சர்ச்சுக்கு போகாத ஒரு சரீரம் சொல்லுது, நான் ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு துணி துவைக்கலாம், டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், பசங்களோட விளையாடலாம், இப்படிலாம் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்ல, அதுதான் லீவ் விடுறாங்க. ஒரு சண்டே அந்த பாஸ்ட் வீட்டை மாட்டிடுவேன். இது யார் சொல்றது? மாமிசம். அல்லேலூயா. ஆமா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாரு. தானியலை சிங்க வீல போட்டாங்க. சிங்கம் வந்து தானியலை சாப்பிடுது. அதே சிங்க வீல 130 பேர் அரசர் மேல இருந்து கீழே தள்ளுகிறானே, அதையெல்லாம் மேல பாய்ந்து அந்த சிங்கங்கள் சாப்பிட்டு எலும்புகளை முறித்து போட்டதாம். அல்லேலூயா. ஏன் தானியலை சாப்பிடல சொல்லுங்க நீங்க. உங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் தரேன், கரெக்டா சொல்லுங்க. புரியல? ஜெபிச்சாரு, கை தட்டுங்க அவங்களுக்காக, எனக்கு வழிகாட்டுதான். அப்புறம் நீங்க என்ன சொல்லுங்க? விசுவாசமா இருந்தா அவங்க கை தட்டுங்க. ஐயாவுக்கு கை தட்டு, தந்தை தந்தை வீடியோ தம்பி, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. அவருக்கு ஸ்பெஷலா இன்னொரு கை தட்டுங்க. ஏன்னு கேட்டீங்களா? இருக்கிறதே பெரிய வேலை யாருன்னா
பெருக்கி பாய போடுறதும் செப்புல எடுத்து அடக்கிறதும் தான். அவர் அந்த வேலையை செய்தார். தாழ்மையான அந்த காரியத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. சரி, ரைட். இப்போ அது சொல்றேன் சொல்லாம போக மாட்டேன். சிங்கலை ஏன் தானியல் கடிக்கல அப்படின்னா, சிங்கத்துக்கு நிறைய அதுக்கு விருப்பமானது சாப்பாடு, தீனி, இன்னும் கொடுப்பாங்க. மாமிசம் யார் சொன்னது? அந்தம்மா கை தட்டுங்க. பிஷப்பம்மா கை தட்டுங்க. மாமிசத்தை போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இறைச்சி மாமிசத்தை ஜூல கூட மாமிசத்தை போடுவாங்க. அவர் அங்க மாமிசமா இல்லை என்பதற்காக ஆவிலை நிரம்பி இருந்தாலும் அந்த சிங்கம் பார்த்து என்னடா இது, இவர் ஏதோ பயப்படுறாரு, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு பிடிச்சது. நீங்க மிருகங்களுக்கு தான் அறிவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாய் வீட்டில் வளர்க்குறாங்கன்னா நீங்க ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் பண்ணிச்சுன்னா அடுத்த முறை போனால் உங்களுக்கு இது பண்ணாது. தெரியுமா உங்களுக்கு அந்த ரகசியம்? அதே போல மிருகங்களுக்கு கத்த கொடுத்துருக்க ஞானம் அது. அதே மாதிரி பைத்தியம், மென்டல் இதெல்லாம் வந்து சிங்கம் சாப்பிடாது. தெரியுமா? மென்டல் போனாங்கன்னா சிங்கம் சாப்பிடாது. ஏன்னா அதுவே மென்டல் ஆகுது, நம்ம சாப்பிடாது. அவரோட தானியல் அது மென்டல் நினச்சிட்டு அவர் போய் நம்ம என்ன பண்ணிருப்பாரு, பயத்துல உணர்ந்தாரோ இல்லை அபிஷேகத்துல கருத்தர்ல அப்படின்னா இருப்பாரு. இந்த சிங்கம் பார்த்துச்சப்பா, இவனை நம்ம தொடக்கூடாது. அல்லேலூயா. அது போல நீங்களும் அபிஷேகத்துல நிறைந்து இருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற சிங்கம் நம்ம டச் பண்ண முடியாது. எதுல விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்போ எவனை விடுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் உங்களை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். ஒரு காரியத்தை நான் சொல்லி விரும்புகிறேன். அது இந்த ரகசியம் என்னன்னா, நம்ம அபிஷேகத்தில் நிறந்திருக்கணும், ஆவி நிரம்பி இருக்கணும். அதுதான் அங்க தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கிறோம். அவர் விசேஷித்த ஆவியில் நிரம்பியிருந்தார். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிமா. பில்லி சூனியம். இப்போ சூனியத்துக்கு தான் வந்துக்கிறோம். சூனியம் அந்த சூனியம் பண்ணுறது எப்படி அப்படின்றது நான் சொல்லிட்டு அடுத்தது நான் போட்டேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். கவனிக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து விளையாட்டுக்காக செய்யறதுலாம் இல்லை. இதெல்லாம் விவரமாக பிள்ளைங்களுக்கு ஒரு ஞாபகமாக பயங்கரமாக இருக்கணும் தான் செய்யணும். ரைட். அதுவும் நீங்களாம் வந்து விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறீங்க. பில்லி சூனியம் அப்படிதான் வாசிங்க. பில்லி சூனியெல்லாம் இருக்குதா? நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். பில்லி சூனியம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? அப்போ வாய்ப்பு சொல்லுங்க. முடியாத வச்சுட்டாங்களா? இருக்குது. பில்லி சூனியம் இருக்குது. இன்னைக்கும் பில்லி சூனியம் வைக்கிறவங்க இருக்கிறானா? மந்திரம் இருக்கிறான். ஆனால் மந்திரம் நமக்கு இல்லைம்மா. அதாம்மா இப்போ மந்திரம் நமக்கு இல்லை. யாரெல்லாம் சர்ச்சை வரீங்களோ, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்களுக்கு மந்திரம் இல்லை. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அவங்களுக்கு மந்திரம் இல்லை. யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிறைங்களோ உங்களுக்கு மந்திரம் இல்லை. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுறீங்களோ உங்களுக்கு மந்திரம் பலிக்காது. நான் ஒரு முறை தமிழ்ல பேசும்போது ஒரு மந்திரவாதி எங்கிருந்து வேலூர் இருந்து அவ எல்லாம் கீழே நம்பர் வந்து எங்கே பேசுவாங்க. என் நம்பர் போயிட்டு இருக்கோம். அந்த நம்பரை பார்த்து அவங்க பேசுவாங்க. எனக்கு டான்ஸ் சார் ஜெபம் பண்ணுவேன். அந்த விட உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல இடத்துல டான்ஸை கிடைக்கணும். அடுத்த முறை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணியா டான்ஸை கிடைக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க கேன்சர் கேன்சருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை இந்த கேன்சர் கட்டி மறையணும். அப்போது கேன்சர் கட்டி மறைஞ்சிடும். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி ஏசு மெய் மந்திரம் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்க டிவியில் பப்ளிக்கில், மந்திரம் பொய்யான்னு கேட்டான். நான் ஆமான்னு. நான் யார் தெரியுமான்னா தெரியாது சொல்லு. நான் மந்திரத்துலேயே நான் டபுள் டிப்ளோமான்னு. அதான் மந்திரத்தோடு டிப்ளோமா இருக்குதா எனக்கு தெரியல. அவன் சொல்கிறான் நான் கை கால் விழுந்து போனோம் அப்படின்னு நான் இங்கே மந்திரம் படிச்சேன்னா உன் கை கால் விழுந்துடும். நீ செத்து போனோன்னு மந்திரம் படிச்சு செத்து விட ஆடுமா? நான் பயப்படல. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இந்த மாதிரிலாம் யாரும் வெப்பாங்க தான் நான் இருக்கிறேன். நீ வெயி நான் பார்த்துக்கிறேன். அவன் போனதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொன்னேன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவன் பெரியவன். வச்சான் எனக்கு. அடுத்த வாரம் நீ தமிழ் வரமாட்டேன்னு சொன்னான். நான் உடனே எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பெல்லாம்
சிதம்பரத்தில் இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து தமிழ் டிவியை கூப்பிட்டு வீட்லேயே ஸ்லாட் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி அடுத்த வாரம் நான் போடணும் பார்க்கணும். என்னங்க ஐயா அர்ஜென்ட்டாக போட்டு தான் ஆகணும், போடுது அவன் லைனில் வரணும் பார்க்கலாம். போட்டு நான் வீட்டில் வெயிட் பண்ணுறேன். போய் நிற்குது அதே நேரம் அதே இதில் அவன் வரல லைனில். சரி முடிஞ்ச பிறகு ப்ரோக்ராம் பேர் ஃபோன் பண்ணுறேன் அதே நம்பரில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் சரி தொடர்ந்து இவனை உடைய விட பேசியிருந்தான். அவன் உயிரோகத்துக்கு சொன்னேன் தான் அவங்க நம்ம வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் அடித்தேன். ஒரு வயசான அம்மா, எப்பா யாருப்பா அப்படின்னாரு. நான் வந்து அந்த மந்திரவாதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அவர்கிட்ட ரொம்ப பேசணும் அப்படின்னு. ஐயா யாரும் என்னவோ தெரியாது, ஒரு வாரம் ஆச்சு என் பிள்ளை போய் எங்கே போனான்னு தெரியல, என் சொந்த பந்தம் எல்லாம் விசாரிச்சுட்டேன் அப்படின்னாங்க. நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இந்த கல்லில் மோதுகிறவன் எவனோ அவன் சுட்டுண்டு போயிடுவான். இது வரைக்கும் டபுள் டிப்ளமோ என்னை வந்து மோதல. நான் உங்ககிட்ட சொல்லலாமா? ஆமென். இன்னொரு மந்திரவாதி நான் சொன்ன நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நாங்கள் முதல்ல சர்ச்சு தோணும். ஐயா பிஷப் SS ராஜா நம்ம சர்ச்சு வந்துருக்காரு. சர்ச்சு அதுக்கு தான் ஒரு பெரிய குரு சொல்கிற மேடை, குரு மேடை ஆடுறவர். அங்கே தான் ஃபஸ்ட்டு மேரியாக்கா வீட்டில் நாங்கள் பேண்ட் எடுத்து இந்த பேண்டில் பாட்டு படிப்போம். பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிற அந்த மந்திரவாதி வந்து சொல்லுவார், எங்கள் அம்மா நீங்கள் அடிக்கிற பேண்டில் கோச்சிங் போயிடுறாங்க. அவன் அம்மா கோச்சிங் போயிடுறாங்க. ஏன்னா அந்த அதிர்வு சத்தத்தில் பேண்ட் அடிக்கிற அதிர்வு சத்தத்தில் இது என்ன பண்ணி போயிடுது. கோச்சிங் போயிடறாங்க. பால் வச்சா கூட குடிக்க மாட்டாங்க, முட்டை வச்சாலும் சீன மாட்டாங்க. சரி நான் என்ன பண்ணுறது, பேண்ட் அடிக்காதீங்க. ஐயோ அது அடிக்கல எங்கள் ஆண்டு கோச்சிங் போட்டு அடிக்காங்க. சரி நான் சொல்லிட்டேன், அம்மா அடுத்த வாரம் நம்ம பேண்டில் அடிப்பானா, ஏன்னா அவர் டிஸ்டர்பாக இருந்தார். நம்ம யாருக்கும் தொகை கொடுக்கூடாது தானே, வாக்குவாதம் நம்ம பண்ணாத சொல்லிக்கிறாரு. யுத்தம் நம்மளுது இல்லை, பேண்டை ஓரம் கட்டி அடுத்த வாரம் சும்மா பாட்டு போடணும். அடுத்த வாரம் நாங்கள் போகிறோம் நடத்தலாம் காலையில். அப்போ சபை கட்ட போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு அந்த வீடு ஏரிக்குள்ள போனால் இது மாதிரி ஏரிக்குள்ள தான் அந்த வீடு. போயிட்டா போய்க்கினே பேண்ட் வச்சுக்கிறான் ஒருத்தர். நான் நம்ம முன்னாடி வேற எவ்வளோ தொடங்கிக்கிறானே, இப்போ தான் அப்படி தானே தொடங்கிறாங்க. எதுக்கு தொடங்கிறாங்கல்ல, எவனை தொடங்கினாயா பரவாயில்ல. சரி நான் என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறேன் அவங்க. ஏன்னா எங்கள் பக்கத்தில் ஏஜ் சர்ச் அப்போ போனோம் தேவராஜ் எல்லாரும் விட்டு போயிட்டோம். சரி பரவாயில்ல விட்டு போனாங்க. நாங்கள் தான் சொல்லி கொடுத்தேன் 25 பேருக்கு. 60 பேர் இருந்தாங்க. 25 பேர் விட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல விட்டு போய் எங்கனாலும் விட்டுவோம், பக்கம் விட்டுவோம். அது சரிண்ணா வண்டூரில் நடந்தது. வண்டூரில் இப்போ வண்டூரில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நம்மால் பேண்ட் அடித்தவங்க கை காலம் வச்சு பண்ணார் பாரு. போய் பார்த்தா தூக்கு மாற்றி தூங்கிக்கிற நைட்டு. சமாதானம் இல்லாமல் வீட்டில் பிரச்சனை இல்லை. அந்த பாம்பு குத்து நேராக அது மேலே பெரிய ராடு போகுது, இரும்பு ராடு, அங்கேயே தொங்கி நிற்கிறாரு. நாங்கள் போனப்போ தான் அது ரிலீஸே பண்ணாங்க. அவர் சமாதானம் நல்லது. அப்புறமா தூக்கில் தொங்கினார். என்ன கையை காலை உடைக்கிறான்னு சொன்னவர் கையை காலை அசைக்காத பார்த்துக்கிறார். எவ்வளோ பரிதாபம். அதனால் நாங்கள் பயப்படுறதில்லை கிறிஸ்துவர்கள். அல்லேலூயா. சரி வாசிக்கலாம். பில்லி சூனியம் அதுக்கு தானே வந்தோம் நம்ம என்னென்ன சொல்லுகிறோம். சரி இப்போ என்கிட்ட என்னமா இருக்கு எல்லாரும் தெரியுதா? இப்போ தெரியுதா? ஓகே வீடியோ மட்டும் எடுக்காதீங்க, என் செல்ஃபோனில் வாங்காது, ஃபோட்டோ மட்டும் எடுக்காது. ஓகே இப்போ இது வந்து ஜீசஸ். இது வாலிப பிள்ளைங்களாம் உஷாராக கவனிங்க. இப்போ ஏமாற்ற போகிறோம் பார்த்தோம். இதுப்பா மியூசிக் டைரக்டர். ஓகே கேமரா. இப்போ இவர் தான் ஜீசஸ், இவர் தான் ஆவியானவர். ஓகே ரைட்டா? இவங்க 2 பேர் தான் கீழே வந்தாங்க, கீழே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த புதா வந்து யாரும் பார்த்தது இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் வைக்கிறாங்க. இப்போ இது என்ன பண்ணன்னு மட்டும் கேட்ட சொல்லுங்க. இப்போ என்ன பண்ண இதை என்ன பண்ண வச்சுட்டேன். இப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வச்சுக்கிறாங்க. பாஸ்டர் அவங்ககிட்ட ஒரே பிரச்சனை இருக்குது. புரியுதா என்ன வச்சுக்கிறாங்க? எனக்கு கொஞ்ச நாள் புரியல. வச்சுட்டாங்க பாஸ்டர் என்ன வச்சுட்டாங்களே தெரியலையே. மந்திரம் பில்லியம் சூனியம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேனிஷ், இதெல்லாம் காணாத போகுது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க. இப்போ இது உள்ள ஒன்றும் இல்லை. ஓகே பாரு. ஓகே 0404 ஓகே கொடுங்கள். உங்களுடைய தொலைபேசி ஓப்பன் ஆகும். ஓகே ஐயா எங்கே கவனிக்கலாம். இது உள்ள ஒன்றும் இல்லை. ஜீசஸ் வந்துட்டாருன்னா மந்திரம் புள்ளியம் சூனியம் எல்லாம் வேனிஷ், காணா போயிடும். எப்படி போவோம்? காணா போன கை தட்டி தெரியல.
இருக்கும் போதே கை தட்டுங்க. காணாத போனா கை தட்டு. என்ன நம்பிட்டீங்களா? நான் சில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, உன் புருஷனையும் நம்பாத. அல்லேலூயா. அட உன் புள்ளிகளை நம்பாத. உன்னை நம்ப மாட்டாங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் என்னையே நம்ப வேணாம், நான் பாஸ்ட் தான், ஆனா யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிடுமா வேதத்துல. சரி, இப்போ உன்னை நம்பிதான் நான் கை தாட்டினேன். நம்ம பாவம், நீ மறைய வச்சுட்டு பார்த்தா கால் வாசி தெரியா? கால் வாசி தெரியல கதை. இப்போ ஆக வராதாடா? ஓகே, இப்போ இந்த கட்சிப்பில் 2 பக்கம் காட்டுங்க. ஒரு ஊரில் ஒரு பக்கம் காட்டணும், அந்த பக்கம் எடுத்துருக்கோம் அவங்க போய். சரி, இப்போ இதை மூடின உடனே காணா போயிடுவாங்க. ரெடி, 1 2 3. காணா போயிடுச்சா? காணா போயிடுச்சா? காணா போயிடுச்சா இல்லையா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்க கை தட்டுறீங்க. அவங்க ஒரு ஆள் தான் எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரும் தயவுசெய்து நான் அவங்களை காசு கொடுத்துட்டு வச்சுக்க போறீங்க. சரி, இப்போ பாட்டு எங்க இருக்குது அப்படின்னா என் கையில் கீழே இருக்குது இல்லையா? சரி, அப்போ உங்களை ஏமாத்தலாம்னு நினச்சேன், ஆனால் ஏமாற்ற முடியல. நீங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களா பவர்ஃபுல்லாக இருக்கீங்க இல்லையா? ரெடி, 1 2 3. இப்போ மந்திரம், பில்லியம், சூனியன்ற பாட்டில் என்கிட்ட இருக்கும். கரெக்டா? அப்போ வேனிஷ் பண்ணலாம். இப்போ காணா போக வைக்கணும். ஆவியார் வந்துட்டாரு, ஏசுஸ் வந்துட்டார், ஜெபம் பண்ணியாச்சு. இப்போ தட்டுங்கள். மந்திரம், பில்லியம், ஒரு பாட்டில் போக்குபாட்டே நான் வேனிஷ் காணாத பண்றேன்னா என் ஆண்டவர் மந்திரம், பில்லியம், சூனியம் எல்லாத்தையும் முறியடிப்பார். அபிஷேகம் உலகளை முடிக்கும். எஸ், எத்தனை விசுவாசிங்க? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லியா சொல்லாமா? அல்லேலூயா கெட்ட வார்த்தை சொல்லாதீங்க. கெட்ட வார்த்தையா? தேவனுக்கு மகிமை உண்டாகுது. ஆமென். ஓகே, தேங்க்யூ. நான் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரில, ஓடி நிற்குது, எப்போ முடியணும்னு தெரில. கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் சொல்லி முடியுது. ஓகே, சரி. இப்போ அவர்கிட்ட என்ன இருக்குது? சர்ச்சைக்கு போகிறீங்களா? சர்ச்சில் என்ன கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்குறாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம ஆளுக்கு. ஏன்னா எல்லாம் இலவசமாக வாங்கி வாங்கி பாடிட்டாங்க. நாங்கள் என்ன கொடுக்குறாங்க? நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இங்கே இருக்கும். கல்மை கூட கடை வாங்கலாம், வல்லமை வாங்க முடியாது. எங்கே வாங்கணும்? ஆமாம், அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு காரியம் என்னன்னா, இப்போ வல்லமை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். விட்டதுல எல்லாம் இப்போ என்கிட்ட ஒரு பாடம் மாதிரி தெரியாது. சரி, விடுங்க. இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக சாவு போட்டி இது தெரியுதா? தெரியா? கொஞ்சம் அப்போ நினச்சிங்களேன் இமேஜில், அதுக்காக நான் சாவு போட்டியை தூக்க முடியும். சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு பையனை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பையன் என்னன்னா எங்கே இல்லை, பக்கத்தில் நாயனூரில் தான் செத்து போயிட்டான். எந்த ஊரில்? நாயனூரில். அப்போ அந்த பக்கம் தான் இயேசு வர போறாரு. இந்த அம்மா வயிற்றுல வாழ்ந்தாச்சு. என்னன்னு இருந்த என் ஒரே பிள்ளை போயிட்டானே, என் உலகமே போச்சே, என் சம்பாதனையே போச்சேன்னு அடிச்சு அழுகுது. இயேசு பார்த்தாங்க, மனதுருகி அந்த இடத்துல போடுது. மனதுருகி யார் தொட்டது? பையன் உள்ள பட்டுங்கிறான். ஆடிய தொட்டார். பையன் எழுந்து பேச ஆரம்பித்தான். பையன் எழுந்து, தமிழ் தெரியாத தம்பி, கை தட்டலாம் தானே? மிராக்கிள் சொல்லு, மிராக்கிள் கை தட்டணும். மேஜிக் தட்டணும் பரவாயில்ல. மிராக்கிள் இயேசு கிறிஸ்து ஒரு பையன் செத்து போய் கடைசி எல்லாம் முடிந்தது, அவன் வாழ்க்கை முடிந்தது. இனிமே அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனா கூட அவன் பழக முடியாது. இருக்கிறவனே சாவடிக்கிறான். 70 நாள் செத்தவங்களே உள்ள வச்சிருந்தான் அம்மாவை.
பணம் வாங்குறதுக்காக. அது இல்லையா? இன்னைக்கு டாக்டர் எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து செத்துட்டு பிறகு உங்களாக சொல்லி ஆக்சிஜன் வச்சு பணம் வாங்கிக்கலாம். அந்த ஆக்சிஜன் இப்போ ஆக்சிடே இருக்கும். இவங்க பார்த்து 1.5 கோடி 2.5 கோடி செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட் டெட் பாடி தான் வந்தோம். ஆனால் டெட் பாடியை பேச வைத்தவர் ஆண்டவர். அதுதான் கையில பேச வச்சுட்டாங்க. வல்லமை என்ன சொன்னாரு? பையன் போச்சு. ஆமே. இப்போ ஒரு வல்லமை காரணம். இப்போ இது ஒரு கயிறுங்க. இந்த கயிறு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, ஒரு பையன் உள்ள விழுந்துட்டான். பாதாள சேகரில் விழுந்துட்டான் உள்ள. அவனை என்ன பண்ணலாம்? தூக்கலாம். வெரி குட் சிஸ்டர். அவன் சிஸ்டர் கை தட்டு அருமையா சொன்னாங்க, தூக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் பயங்கரமான சூழ்நிலை. அவங்க என்ன பண்றாங்க? தூக்கலாம்னு தூக்கல போட்டுக்கிறான். அதுவும் தூக்குதான், இதுவும் தூக்குறான். இல்லை, இந்த சமாதானத்துல தூக்க மாட்டேங்கிறாங்க. வேற வழியே கிடையாது. என்ன பண்றது? தூக்க மாட்டேங்கிறான். ஏன் வழி இல்லை? நானே வழியும் சத்தியம் ஜீவம் நான் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் இல்லை. அப்போ நீ இயேசுக்கு ஏற்றுக்குன்னா உங்களுக்கு வழி இருக்கு, வழி திறக்கும் இல்லையா? ஓகே. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்தாரு. தமிழத்துல அவர்கிட்ட அழைச்சாரு. உன் பலனத்துல நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி, ஆக்கப்படல அப்பதான் கையை வைக்கிறார். ஆக்கப்பட்டாய் என்று விசுவாசத்தோட அவர் சொல்லி இப்பதான் கையை வைக்கிறார். ஆக்கப்பட்டால் முன்னாடி சொல்லிட்டார். உடனே அவன் நிமிர்ந்து, எல்லாம் கேட்க கை தட்டுங்க. உடனே இயேசு தொட்டாரா? தொட்டாரு இல்லையா? அந்த அம்மாவை தொட்டாரு. இந்த கூணு இப்படி இருந்த கூணு நேரா அப்படியே நேராச்சு. நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். யாருக்கெல்லாம் கை தட்டுறாங்க, யாருக்கெல்லாம் கை தட்டுறாங்க இல்லையா? பொன்னலானவை நேராக, கரடானவை சமமாகணும். பொன்னலானவை நேராக, கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ஒருவேளை உங்க இருதயத்துல கோணலான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் நேராக்கலாம். இல்ல உங்க வீட்டுக்கார கோணையா இருக்கிறாங்கன்னா நீங்க போறதுல நேரம். இல்ல உங்க பொண்டாட்டி கோணையா இருக்கிறா, உங்களுக்கு நேரா மாட்டிக்கணும். அதே இல்லையா? மெட்ராஸ்ல ஒரு பாஸ் இருக்குது, கேன பையான்னு சொல்றாங்கல்ல, அது கேன இல்லை, கோண பையன். கோணையா இருந்தாலும் நிற்கலாம். அது இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, இப்போ இந்த கயிறு இருக்குல்ல, கயிறு ஃபர்ஸ்ட் மண்ணை பேசுறது மனுஷன் உண்டாக்குனார். ஆமேன். திருப்பி மண்ணை பேசுறது மனுஷன் உண்டாக்குனார். ஆமேன். அதுதான் ஆமேன். தப்பா பேசுறது மன நிறுத்தியாங்க. என்ன பண்ணா? வீடாளுங்க எங்க மேலே இருந்ததா டக்குன்னு எடுத்து டக்குன்னு உண்டாக்குனாரு. சரி, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இப்போ மேன் மேன் மேனுக்கு அப்புறம் என்னப்பா? உமன். அந்த உமன் இந்த உள்ள இருந்ததுல இல்லை ஆயந்திர நித்திரம் செய்து அப்பதான் அவன் ஃப்ளோரை ஃபார்மே கண்டுபிடிச்சாங்க. நல்லா தூக்கத்தை வர வச்சுட்டு அங்கேருந்து ஒரு எலும்பை உருவி அப்படி எடுத்து நீ உருவினால உமன் என்று அமைக்கப்படுவான். உருவி எடுத்ததுனால உமன், மேன், உமன், மனுஷன் மனுஷி.
சரி, ஆதாம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஆடம். ஆடம் உள்ள இருந்து வந்ததுனால அவங்க மேடம். மதிப்புக்குரிய தாய்மார்களே, இதெல்லாம் உள்ள இருந்து தான் வந்தீங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நோ நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஏதாவது சொல்லுவோம். நாங்களாம் மண்ணுலாம் செய்ததுனால நாங்கள் மனாங்கட்டி புருஷனை ஏமாத்துறது இல்லையா. ஆனால் உஷார் பார்ட்டி யாருன்னா லேடிஸ் தான். பாருங்க, ஆவோதும் பெண்ணால அப்போ எவ்வளோ பவர் இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். முதல்ல இயேசு கிறிஸ்து தரிசனமான உடனே காட்சி கொடுத்தாரு. எந்த ஆணுக்கா கொடுத்தாரு? ஏன் பெண்களுக்கு கொடுத்தாரு? ஊர்வாய உளவாய மூணாலும் மூடலாம், ஊர்வாய மூட முடியாது, இந்த அம்மா வாயம் மூட முடியாது. ஆமா, நீ பாரு, பக்கத்துல இருந்து ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்து தூங்கினாதான் தூக்கம் தடை வச்சோம். அந்த பொண்ணு அந்த பையன் ஓட்டாங்க. நான் சொன்னேன் சொல்லாது, இந்த வேலை சொல்லிட்டு சொல்லாதிருக்கோம். இப்படியே எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்து அவங்களே சொல்லிட்டு வந்துடும். அதனால தான் பார்த்தாரு. அப்போ தினத்தந்தி இல்லை, மீடியா இல்லை. யாரெல்லாம் மீடியா? அந்த பொம்பளைத்தான் கரெக்டாக போய் சொல்லுவா எல்லாருக்கும். இல்லைங்களா? ஆமே, நம்ம துணிக்கும் வந்து அதுக்கு மனசில் வச்சுக்கோ முடியாது. அதை போய் சொல்லிட்டு வந்தால் தான் தாங்குவோம், தூங்குவோம். அது இல்லையா? இல்லைம்மா, நீங்க நல்லது உங்களை பற்றா சொல்லுங்கிறேன். இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீடியா பற்றி பேசியிருக்கிறேன். சரி, ரைட். இப்போ இந்த சப்ஜெக்ட் போட டைம் இல்லை, முடிச்சிடலாம். எனக்கு பசிங்க. பகை, நமக்குள்ள பகை இருக்கலாமா? பகையும் இருக்கக்கூடாது, புகையும் இருக்கக்கூடாது, விரோதமும் இருக்கக்கூடாது. வைராக்கியம் சொல்லலாம் பார்த்தியா? நம்மளால பிசினா இருப்பான், பேர்லாம் பீட்ரு, அடிக்கிறது குவாட்ரு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ செத்தா கூட உன் வாசப்படி மதிக்க மாட்டேன். சரி, நான் செத்தா கூட வாசப்படி மதிக்க மாட்டேன். நீ தான் செத்து போயிட்டே எப்படி வாசப்படி மதிப்பாங்க? அல்லையா? பாருங்க, வைராக்கியத்தில் வேற கோபம், டென்ஷன் ஆகக்கூட. இன்னைக்கு மெசேஜ் நான் டென்ஷன் பற்றி தான் எடுத்தேன். டென்ஷன் எடுத்தால் எல்லா வியாதியும் உண்டாகுது. அதனால சாந்த குணம் உள்ளவர் பாக்கியவான், மத்திய 5 அதுதான் நான் எடுத்தேன். ஆனால் நான் பார்த்தேன், டைம் பார்த்தா அது பெரிய சப்ஜெக்ட். அது வந்து ஆண்டவர் பற்றி ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். மேஜிக்லாம் அது வராது. சரி, உங்களுக்கு முறையாக மேஜிக் காட்டணுங்களா? அதனால தான் டக்குனு இதை மாற்றணும். இங்கே வந்து அல்லேலூயா, நான் வேறு மெசேஜ் கொடுத்து தான் வந்தேன். சரி, நான் ஆண்டவரோட கூட வரல. சரி, இன்றைக்காவது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இல்லையா? அந்த வாய்ப்பு நம்ம இப்போ ஒரு காரியம், இந்த 17 காரியம் நீங்கள் வாசம் வரீங்களா? இதில் நீங்கள் மாட்டினீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கிட்டு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வழி சொல்லிட்டு நான் போக போகிறேன். மறுபடியும் 9 காரியம் கீழே இருக்குது. அதை குறித்து நான் உள்ள நாளைக்கு பார்க்கலாம், டைம் கிடையாது. இந்த காரியத்தை முடிக்க சரியா இருக்கும், 17 காரியத்தை. ஓகே, அதுக்கே 5-10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி போக முடியும். சரி, ரைட்டு. இப்போ எலிப்பொறி யாருக்குலாம்? எலிப்பொறி பார்த்துருக்கீங்களா? எலி பிடிக்கிற பாக்ஸ், உட்டில், மரக்கட்டில். இப்போ என்னென்னத்தையும் செய்கிறாங்க, பிளாஸ்டிக்கில், அப்புறம் இரும்பில், அதெல்லாம் இல்லை, மரக்கட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ அந்த எலிப்பொறியில் நடுவில் ஒரு கொக்கி ஒன்று தோங்கும். அந்த கொக்கின்னு தான் மாட்டுவாங்க. தேங்காய், சுட்ட கருவாடு எல்லாம் மாட்டி வைப்பாங்க. நைட்டில் வச்சுருவாங்க மூணில். என்ன பண்ண எலி அப்படி செம வாசனை முடிச்சுன்னு போவார். போயிட்டு நம்ம உள்ளே பார்ப்பாரு. வீடி பார்த்துட்டு உள்ளே போய் இழுப்பார். மாட்டிச்சா எலி மாட்டிச்சா? அதுதான் இவன் என்ன பண்ண சுற்றி வருவார். திரும்பி வெளியே போனதுக்கு என்ன இருக்குமா? அதுக்கு ஏன்னா டப்புன்னு ஒரு சவுண்ட் வச்சு பார்த்தியா? அப்போ அது மைண்ட் லாக் ஆகிடுச்சு. இனி நம்ம வெளியே போக முடியாது. அது மனசு வச்சா கண்டிப்பாக போகலாம். எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே பெரிய தனலட்சுமி கேண்டல் ஒன்று கிடைப்பாரு. அது பக்கத்தில் அருணா டிம்பட்டி போகும். அதை நான் மரம் எடுக்க போனப்போ பெரிய மரங்க, அந்த மரத்தை எலி கடிச்சு வேஸ்ட் ஆகிடுது. அவ்வளோ பெரிய மரத்தை, அந்த மரத்தை பாருங்க இப்படி கட்சி இந்த பக்கம் இருக்குது. அவ்வளோ பெரிய மரத்தையே கட்சி வருதுன்னா இவ்வளோ பெரிய பிளைவுட்டை கட்சி வெளியே வரலாம்ல. இட் இஸ் மைண்ட் லாக். ஒருவேளை நீங்கள் உங்கள் மைண்டில் லாக் பண்ணி வச்சுருந்தா இன்னைக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவார்.
நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. ஆண்டவர் முடியும்னு சொன்னார்னா முடியும். சரி, டேவிட் செல்வமணின்னு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு, அவர் வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு கொண்டு போனார். எங்க கொரியா காலேஜுக்கு இதெல்லாம் பைபிள் காலேஜ் ஈகாட்டு போடலாங்க. ஃபைனல் டே, லாஸ்ட் நாள் பட்டமளிப்பு விழா. அன்றைக்கி எல்லாரும் பட்டம் கொடுக்குறாங்க. அன்றைக்கி நான் தான் மெசேஜ், அவர் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு டேவிட் செல்வமணி. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி. அப்போவே அந்த பிரின்சிபல் ரொம்ப என்னது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஹெட்வைட்டாக யாரையும் மறி மாட்டாங்க. அவரே எழுந்து வந்து ஆஃபரிங் பேக் எடுத்து ஆஃபரிங் எடுத்தார். 5522 ரூபாய் இருக்குது. அப்படியே எனக்கு கொடுத்தாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு 5500 ரூபாய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போலாம் 500 ரூபாய் பெரிய காணிக்க கவரில் போட்டுருக்காங்க. நான் நினச்சின்னு போனதே 500 ரூபாய் தான். ஆனால் கற்று கொடுத்தது 5500 ரூபாய். 22 ரூபாய் கொடுத்துருவாரு. இல்லையா காணிக்கா கை தாட்டாதுங்க, அது என்னுடைய காரியம் இல்லை. அது நடந்த அற்புதம் சொல்ல பாருங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக நீங்கள் எல்லாரும் ஒரு விதைகள் நீங்கள் போய் அங்கே பக்காவாக என்ன பண்ணணும், ஒரு ஊரில் பல சபைகள் நிறுவனம், பல சபை நிறுவனம். ஒரு சபை கூட இல்லாமல் ஒருத்தர் இந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போனால் வேஸ்ட்டு, சபை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் யாராவது பாவம் செஞ்சிருந்தா இப்போ அறிவிடுங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், இயேசு கிறிஸ்துவை இறக்க பெறணும்னா நீங்கள் அறிவிடுங்கன்னா ஒருத்தன் 1000 பையன் தம்பி ஏன் முன்னாடி வாங்க, கம்பாக முன்னாடி வாங்க வந்து நின்னா சொல்லுப்பா. அவன் சொல்கிறான் இங்கிலீஷில், ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறான். ஏன் அழகாங்க அவன் ஸ்மோக் பண்ணுறான்னா யாரும் தெரியாமல் வெளியில் போவாங்க, வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இட்டு போவாங்க. அப்போ சோப்பு சீப்பு இதெல்லாம் வாங்கினாங்க. அவன் டெமோ வாங்கி வச்சுக்கான் சிகரெட். அவன் எங்கே போய் அடிப்பானா யாருக்கும் தெரியாத ரெஸ்ட் ரூமில் பாத்ரூம் அதில் போய் குடிச்சிட்டு வந்துடுவான். குடிச்சிட்டு இது அவனுக்கு மனசில் உறுத்தினே இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஒருவனும் பாவம் செய்தால் ஊழியம் செய்ய முடியாது, பாவத்தை விட்டு விலகணும் அப்படின்னா அவன் அழகான். அப்போ நான் சொன்னேன், ஒரு ஓமை சொன்னேன், தம்பி இப்படிதானே பிடிக்கிற, எனக்கு ரைட்டுங்க எனக்கு சரியில்லை, இப்படிதானே பிடிக்கிற அப்படின்னு. ஆமாம். அப்போ ஏசாமியை விடணும்னு நினைக்கிறேன், நீ விடணும்னு நினைக்கிறேன், ஜீசஸ் தான். இல்லை நீ தான் விடணும். யார் பிடிச்சிருக்காரு? ஏசா பிடிச்சிருந்தா, இவன் தானே பிடிச்சிருந்தா, நீ தானே விடணும். அவரு எப்படி விடுவாரு? நீ இன்னிலிருந்து பொறுத்து சரி, இனி இந்த சிகரெட்டை நான் பிடிக்க மாட்டேன், இந்த 2 விரல் நடுவில் பிடிக்க மாட்டேன், வாயில் வச்சு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா கர்த்தர் கிரியை செய்வார். அவன் அழுது அடுத்த நிமிஷமே எழுந்து அவன் சொன்னா, நான் இனி எல்லாருக்கும் சபையை எதுக்கு சொல்றேன், சாட்சியா சொல்ற ஆண்டு முன்னாடி இனி அந்த சிகரெட்டை குடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. ஒருவேளை மாமிசமும் ஆவியும் போராடி கொண்டிருக்கிற நேரத்துல இப்ப ரிலீஸ் ஆக போற நேரத்துக்கு வந்துட்டோம். வாசிக்கலாமா? வாசமா. கோபம் இருக்கக்கூடாது, நமக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, நமக்குள்ள பிரிவுகள் இருக்கக்கூடாது, மார்க்க பேருங்கள நாம ஒரு ஆமை உள்ள போச்சுன்னா வீட்டு வித்துருவாங்க. ஆமை பூந்த வீடு அமீனா பூந்த கூட ஒன்றுவாங்க. அமீனா ஜபித்தி பண்ணுவார், அல்ல பெல் அடிக்கிறது. இப்பெல்லாம் இல்லை, சோகம் கட்டி கட்டியிருப்பான். இந்த வீடு ஏலத்துக்கு வந்தது நீங்குவான். அவன் உள்ள வந்தாலும் என்ன வரலாம், புத்தி வரலாம். நம்மளாம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்டின் நம்ம. ஆமை போனாலும் சரி, பூனை போனாலும் சரி, நமக்கு எதுவும் ஒன்றும் இல்லை. அல்ல இல்லையா? நீங்கள் போயிட்டாருங்க. நாங்கள் ஒரு ஊரில் கம்பூர்னு ஒரு ஊர், அங்கே போயிட்டு ஊழியர் செஞ்சு படிச்சிட்டோம். எல்லாம் நான் இப்போ மீட்டிங் வருவாங்க, எல்லாம் கூத்துக்கு போகிறாங்க, பாயெல்லாம் சுற்றி வச்சுக்கின்னு இந்த கூத்து பார்த்துட்டு வரேன்னு போகிறாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே போகிற ஜனம் எல்லாம் மீட்டிங் வரணும் ஆண்டவர். பார்த்து எல்லாம் திரும்பி வராங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் திரும்பி வராங்க. ஜபம் கேட்கப்பட்டது. அல்லே இல்லையா? அதை ஒருத்தர் கூப்பிட்டேன், ஏன் போனவங்க எல்லாம் திரும்பி வரணும்? பூனை கொண்டு போச்சியா? நல்ல வேலை கத்த பூனையை கொண்டு விட்டாரு. அதுக்கு அந்த ஊரில் பூனை கொண்டு போனால் அந்த அவங்க விருத்திக்காரங்க எதுவுமே அதெல்லாம் திரும்பி மாட்டாங்க. அல்ல இல்லையா? நம்ம ஏனையே கொடுக்க போனோம், நம்ம போனோம், நம்ம பயப்பட மாட்டோம் இல்லை? ஆமாவா? இப்போ வாசுங்க, இந்த ஆமை சொன்னல, எத்தனை ஆமை? 1 1 2 3 4 ஆமை. 4 ஆமைக்கு தர போறாமை உருப்படுமா? வாசுங்க, போறாம நமக்கு கூட கொலை நம்ம பண்ணவே கூடாது. பார்த்தீங்கன்னா
ஐயாவுக்கு தெரியுமான தெரியல பிஷப் ஆகிருக்கு. எங்கள் ஊரில் 3 பிஷப் இருக்காங்க. எங்கள் ஊரில் 2, பக்கத்து ஊரில் 1. 3 பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரே ஒரு பையனை என்ன பண்ணானுங்க, கொலை மெத்தல் பண்ணி கண்டதனமாக வெட்டி புத்தூரில் கொலமாக இருந்தது. அந்த பையன் இப்போ தான் படிச்சோம். இப்போ அந்த கேஸ் வந்து இப்போ தான் அவங்களும் வெளியே வந்தாங்க. யார்? பிஷப் பசங்க கொலை பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம போய் சண்டை செய்யலாமா? செய்யக்கூடாது. வெறி நமக்குள்ள வெறி இருக்கக்கூடாது. களியாட்டு நமக்குள்ள இருக்கக்கூடாது. சுகந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னதுபடி இப்போதான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், முடிச்சிடலாமா? இப்போ கடைசியாக ஒரு மேஜிக் மட்டும் நான் பண்ணிட்டு நான் முடிச்சிடலாம். ஓகே, ரைட். நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஃபெதர் இருக்கு. ஃபெதர் யாரும் இருக்கான்? இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். ஏன்னா ரெட்டுன்னா பிளட், பிளட்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னதுன்னா சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கிட்னி ஃபெயில் ஆச்சுன்னா ஒரு விஷயம் இருக்குது, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. ரத்தத்தை சுத்திக்கிறது கிட்னியோட வேலை இல்லையா? கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா இப்போ போய் டயாலிசிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ரத்தத்தை சுத்திகரித்து திருப்பி ஏற்றுவாங்க. அதில் இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறாங்களா இல்லையா? இல்லை. அப்படின்னா நான் சந்தோஷமாக கை தரல. ஏசு கிறிஸ்து அப்படி வைக்கல இல்லையா? சரி, 5.5 லிட்டர் ரத்தத்தையும் நமக்காகவே வடித்தா. 40 39 அடியை அவர் பெற்றார். ஆமென் சொல்லுமா? அதிலே சொல்லலாமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது இல்லையா? 3 கலர் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மேலே காவி. காவி எதுக்குன்னா பாவினா மனசு திரும்ப காவி. அப்படித்தானே? நான் ஒரு இடத்துல பாவியாக நான் தண்ணி அடித்தா ஆள் அடிச்சது 2 தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. 30 வருஷமாக ஊழியம் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இந்த காவி எதுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தேசிய கொடியில் தியாகம்னு இருக்கு பேர். அப்போது இந்தியாவில் நிறைய தியாகிலாம் இருந்தாங்க. யார்? காந்தி, பட்டேல், நேரு, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க இந்தியா தியாகி. ஆனால் இன்டர்நேஷனல் தியாகி யாரு? இந்த உலகத்துல தியாகி யாரு? ஒருவர் மாத்திரம் தான் தியாகி, அவர் தான் இயேசு கிறிஸ்து. கை தட்டலாமா? உலக தியாகி. இந்த கொடியில இந்த வெள்ளை கலர் யார் செலக்ட் பண்ணாங்க? சமாதானம் இல்லையா? ஆனா சமாதானத்தை செலக்ட் பண்ணது சமாதானம் தான் செத்தாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகமே கொடுக்க கூடாது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கைத்தட்டி சமாதானம். அதுக்கப்புறம் கிரீன். என்ன கிரீனு? அவங்க சொன்னாங்க, நம்ம தேசம் எப்போ பசுமையாக இருக்கணும், விவசாயிகள் பாவம் சேர்த்து மணிதான். பசுமையாக இருக்கிற விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறானுங்க, விதை கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறானுங்க, எல்லாம் வேதனையை தான் கொடுத்துருக்குறாங்க, விதையை போடுறாங்க. அது இல்லையா? பார்த்தீங்களா? ஆனால் நல்லா கவனிங்க, இந்த கிரீன் சொல்லுது பசுமையை குறிக்குது. ஆனால் நம்ம தாவீது சொல்றாரு, நம்ம ஆடு மாடு மேய்க்கும் போது என் ஆடுகளை கிரீன்லேண்டு கொண்டு போவேன், பசுமையான இடத்துக்கு கொண்டு போவேன். ஏன்டா கொண்டு போற அப்படின்னா, என் ஆண்டவர் பசுமையான இடத்துல என்ன மேய்க்கிறார், புல் உள்ள இடத்துல மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரை கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, நீங்களாம் அப்படித்தானே இருக்கிறீங்க. இன்னும் வறட்சியான நடத்துக்கிறீங்களா? பசுமையான. ஓ, வெற்றி கோடி பிடித்திடுவோ, வெற்றி கோடி பிடித்திடுவோ. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லு, அஞ்சாதுன்னு சொல்லிடு ஆண்டவர். அஞ்சாது
ஆனா பக்கத்துல கைப்பிடி சொல்லுமா யாருமே இப்படி கைப்பிடி சொல்லு. ஆனா சொல்றாரு தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிப்பூர் இதுவுமே இல்ல. சரி ஓகே ஃபினிஷிங் டைம் முடிக்கிற டைம் வந்துட்டோம். முடிச்சிடலாம். ஒரே ஒன்று பேக்கை சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் ஆச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நல்ல சக்கரை இருக்குல்ல சக்கரம் இந்த சக்கரை என்ன சக்கரம் அசல் சக்கரம்